புதுசு வரலாறு பெருசு என்ன மாநில குலமோ எங்க புகழ தொட்டது கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் சிவா சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ICC T20 2007 டோர்னமெண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செமிஃபைனல் மேட்ச் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பங்களாதேஷ் கூட தான் போய் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு கிரௌண்டில் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை, ரொம்ப சின்ன கிரவுண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிரவுண்ட்னா நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் போய் ப்ளே பண்ண போகிறோம், அகமதாபாத்துக்கு போயிட்டு. சரி ரைட், ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாஸ் போட்டுட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அகைன் டாஸ் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ வின் பண்ணது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம தான் ஃபஸ்ட்டு பவுலிங் போட போகிறோம். நம்ம எங்கே பவுலிங் போட போகிறோம், நம்ம ஆட்டோ ப்ளே தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் இங்கே பங்களாதேஷ் அவங்களோட பிளேயிங் 11 இருக்குது. அண்ட் டீம் இந்தியா இவங்களோட பிளேயிங் 11 இருக்குது. நம்ம லாஸ்ட் மேட்ச் எந்த பிளேயிங் 11 விளையாண்டமோ அதே பிளேயிங் 11ஓட தான் போக போகிறோம் இந்த செமிஃபைனல் மேட்ச்சுக்கு. சரி ஓகே, முதல் பந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டர் கிட்ட தான் போயிருக்கு. டாட் பாலுங்க. அகைன் செகண்ட் பால் போட போகிறோம். எஸ், ஆஃப் சைடில் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிடச்சிருக்கு பங்களாதேஷ்க்கு. அண்ட் தேர்ட் பால் இதுவும் ஃப்ரண்ட்டில் தான் அடித்து விட்டுருக்காங்க. ஸோ ஒரு ரன் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சிங்கிள் மட்டும்தான் ஓடிருக்காங்க. எனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ப்ளே பண்ணிடலாம். ஸோ பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிஞ்சிருக்கு, 153 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ டீம் இந்தியா 154 அடித்தா நம்ம இந்த மேட்சையும் ஜெயிச்சு ஃபைனலுக்கும் மூவ் ஆகலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத செகண்ட் இன்னிங்ஸில் பார்க்கலாம். கௌதம் கம்பீர் பேட்லேருந்து செம்ம ஷாட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கிட்ட போயிருக்கு. அடுத்த பால் சைடில் தான் அடிக்க பார்த்துருக்காரு. கேப்பில் போகுமா? இல்லை, சிங்கிள் மட்டும்தான். குயிக் சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 4 ரன் மட்டும்தான் அடிச்சிட்ருக்கோம். ஸோ அகைன் ஆஃப் சைடில் தான் அடிக்க பார்த்துருக்கோம். இந்த வாட்டி கேப் கிடச்சிருக்குங்க, பவுண்ட்ரி, ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரிங்க டீம் இந்தியாவுக்கு. திரும்ப ஷார்ட் பாலாக போட பார்க்குறாரு, திருப்பி அடிக்க தான் பார்த்துருக்காரு வீரேந்தர் சேவாக். 6ங்க. இந்த கிரவுண்டு வேறு பெரிய கிரவுண்டு, 6 போகுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, 6 போயிடுச்சு 2வது ஓவரில். அகைன் ஒரு ஷாட்டுக்கு தான் போயிருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக கையில் போயிருக்கு. ஸோ நம்ம லாஃப்ட் தொட்டே ப்ளே பண்ணல, ஷார்ட்டில் தான் வச்சு ப்ளே பண்ணோம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா கையில் போய் விழுந்திருக்கு. அண்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரோஹித் சர்மா வந்தார், 6 அடிச்சிருக்காருங்க. கௌதம் கம்பீர் தூக்கி அடிக்க தான் பார்த்துருக்காரு, காற்றுல போயிருக்கு. கீழே பிளேயர் யாராவது இருக்காங்களா? எஸ், பிடிச்சிட்டாங்க. 2வது விக்கெட்டையும் இழந்திருக்கோம் இங்கே நம்ம. ஸோ 4வது ஓவர் வந்தாச்சு, 26 ரன் தான் அடிச்சிருக்கோம். பவர் பிளேவை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பவர் பிளேக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 அடிக்க ரொம்பவே கஷ்டம். திரும்பவும் மேட்சா? ஆமாங்க, இந்த ஓவரில் ஏற்கனவே ஒரு விக்கெட் போயிருந்துச்சு. பொறுமையாக தான் ஆடிக்கிட்டு இருந்தோம், பட் இருந்தாலும் விக்கெட் போயிருக்கு. ஸோ 3வது விக்கெட் இங்கே 4வது ஓவருக்குள்ளே இழந்திருக்கோம் நம்ம. அகைன் ஒரு ஷாட்டு, பவுண்ட்ரி போயிருக்குங்க. திரும்பவும் அடிக்க தான் பார்த்துருக்காரு, கேப்பில் போயிருக்கு. எஸ், இன்னொரு பவுண்ட்ரி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் ரன்னு கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம விக்கெட்டை வேறு 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கிட்ட போதுங்க, மிஸ்ஃபீல்டுங்க. ஸோ ரன்னா? எஸ், இல்லை, 3 ரன் கிடைக்கும். இன்னும் ஒரு ரன் ஓடுவோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 ரன்னு. எனிவே 6வது ஓவர் போட வந்தாச்சு, பவர் பிளேயோட கடைசி ஓவர். திரும்ப ஷார்ட் பாலாக தூக்கி போட்டார், மிடானை தாண்டி அடிச்சிருக்கோம், பவுண்ட்ரி. ராபின் உத்தப்பா நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அகைன் ஒரு ஷாட்டுக்கு தான் போகிறாரு, ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கையில் தான். கப்புல் ஆஃப் ரன் கிடைக்கும். எஸ், 2 ரன் ஓடிட்டோம். பவர் பிளே முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 55 ரன் தான் அடிச்சிருக்கோம் பவர் பிளே முடியும் போது. ஸோ அகைன் ஒரு விக்கெட்டுங்க. திரும்ப அதே மாதிரி கேட்சை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷிங்க. சரி ரைட்டு, டீம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 4வது விக்கெட்டையும் இழந்திருக்கோம் நம்ம. மகேந்திர சிங் தோனி உள்ளே வந்தார், ஒரு 6ம் வந்திருக்கு அவருடைய பேட்லேருந்து. ஒரு பெரிய ஷாட். அகைன் அதேமாரி போடப்பட்ட பந்து, பட் இந்த டைம் ராபின் உத்தப்பா அடிச்சிருக்காரு, பவுண்ட்ரி. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். விக்கெட் நிறையா போய்கிட்டு இருந்தாலும் ரன்னு கரெக்டாக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு 6 இந்த ஓவரில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9வது ஓவர் வந்தாச்சு. ஸோ ஒரு ஷாட்டு, பவுண்ட்ரி கிடைக்கும்னு நினைக்கிறேன் ராபின் உத்தப்பா பேட்லேருந்து. எஸ், இன்னொரு பவுண்ட்ரி வந்திருக்கு. அகைன் ஒரு ஷாட், அதேமாரி பால், அதேமாதிரி தாங்க அடிக்க பார்த்தாரு. டாப் எஜ்ஜு மேலே கிளம்பிச்சு, பட் கீழே ஃபீல்டரை தாண்டி போயிருக்குங்க. ஸோ இன்னும் ஒரு 4 ரன் கிடைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 ஓவருக்கு 100 ரன் அப்படின்ற சிச்சுவேஷனில் தான் அடிச்சுக்கிட்டு வரோம். எஸ், 100 ரன் கிராஸ் பண்ணியிருக்கோம் 10 ஓவருக்குள்ளே. அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா டீம் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 100 தாண்டி இருக்கு. ஸ்ட்ரைட்டாக காலில் போயிருக்கு, விக்கெட்டான்னு பார்க்கணும். எஸ், அம்பையர் கையை தூக்கிட்டாருங்க, விக்கெட்டு. என்னங்க இது, நமக்கு டிஆர்எஸ் எடுக்கலான்னு நினைக்கிறேன். எஸ், எடுத்துருக்கோம் நம்ம.
ஏன்னா பிச்சிங் அவுட் சைடில் குத்துற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த பக்கம் தான் கட் ஆச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுக்கும். Checking for a no ball. ஸோ செக்கிங் ஃபார் த நோ பால். Fair அங்கே delivery. பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் வளையுது பால். ஸோ வெயிட் பண்ணணும். Pitching outside. பிச்சிங் அவுட் சைடு தான். Impact in line. இம்பேக்ட் இன் லைனா விக்கெட்ஸ் ஹிட்டிங் தாங்க வருது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விக்கெட்டையும் இழந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு டிஆர்எஸையும் இழந்திருக்கோம். சரி ஓகே, இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி போக மாட்டேங்குது. விக்கெட்லாம் நம்ம நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாக இந்த மேட்ச் அடித்து முடியணும். இன்னும் ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு. 115 ரன் இந்த பவுண்ட்ரியோட. 12வது ஓவர் வந்தாச்சு. 115 ரன் அடிச்சிருக்கோம். அகைன் ஒரு ஷாட் தோனி பேட்லேருந்து பவுண்ட்ரி கிடைக்கும். பின்னாடி ஆளே இல்லை. ஸோ அதனால தான் அந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. திரும்ப அதே மாதிரி தான் அடிக்க போகிறோம். இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டில் போயிருக்குங்க. கவரில் ஒரு நல்ல ஷாட்டு லெக் சைடில் போயிருக்கு. அண்ட் 13வது ஓவர் வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரன் தான் தேவைப்படும். அண்ட் செம்ம பெரிய சிக்ஸா இல்லைங்க, 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அதுவும் இல்லை, தடுத்துட்டாங்க ஃபீல்டரு. தினேஷ் கார்த்திக் அவரை வச்சு தான் அடித்தோம். பட் ஸ்ட்ரைட்டாகவே 3 ரன் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 2 ரன் தான். ஸோ தோனி அகைன் அட்டாக் பண்ணி தான் ஆட பார்க்குறாரு. பவுண்ட்ரி கிடைக்குங்க. செம்ம ஷாட்டு. பிளேஸ்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது. பிளேயர் எந்த பக்கம் இல்லையா அந்த பக்கம் தான் பார்த்து நம்ம அடிக்கிறோம். ஏன்னா பிளேயரை பக்கம் அடித்தாலே கேட்ச் போயிடுது இந்த கேமில். அகைன் ஒரு ஷாட். இந்த வாட்டி 6 கிடைக்குமா? இல்லை பவுண்ட்ரி தான் கிடைக்குது. எவ்வளோ தூரம் அடித்தாலும் இந்த கிரவுண்டில் பவுண்ட்ரி தான் கிடைக்குது. திரும்ப ஒரு பால். இந்த டைம் இன்சைட் எட்ஜ் ஸ்டெம்ப் அவுட்டுங்க. மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்திங்கன்னா 49 ரனில் அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாக பேட்டில் அடித்து ஸ்டெம்பில் அடிச்சிருச்சு. எனவே தினேஷ் கார்த்திக் இந்த மேட்ச்சை முடிச்சு வைப்பார். ஏன்னா இன்னும் 10 ரன் தான் தேவை. இன்னும் 5 ஓவர் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே 2 ரன் ஓடி இருக்காங்க. இந்த பால் எங்கே போகுது? தூக்கி அடிச்சிருக்காரு. பெரிய 6. ஸோ இந்த கிரவுண்டில் 6 அடிக்க கஷ்டம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். தினேஷ் கார்த்திக் இந்த 6ஓட நம்ம மேட்சை ட்ராவ் ஆக்கியிருக்காரு. அண்ட் இந்த 6ஓட இந்த மேட்சை முடிச்சு வச்சுருக்காருங்க. செம்ம பெரிய ஷாட்டு. அண்ட் தினேஷ் கார்த்திக் அடித்த இந்த ஒரு 6ஓட டீம் இந்தியா ஃபைனலுக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ டீம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க. எனிவே பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் ஓவரோட இந்த ஒரு டோர்னமெண்ட்லேருந்து வெளியே போகிறாங்க. எண்ட் ஆஃப் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். 15வது ஓவர்லேயே ஜெயிச்சிருக்கோம். ஸோ எனிவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் யார் கூட ப்ளே பண்ண போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கூட தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம சேனலில் வந்துடும். வெயிட் ஃபார் வாட்சிங்.